Hello students, 11th standard business max exercise 8.1ல question number 4 சம்மில் ஒரு மினி டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கணும். இதில் வெயிட் கொடுத்துருக்காங்க 31% வெயிட் கொடுத்துருக்காங்க அண்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ஃப்ரீக்வன்சியை எஃப்னு வச்சுப்போம். இதை ஒரு வெர்டிகலாக ஒரு டேபிளாக ஃப்ரேம் பண்ணுறோம். எக்ஸுங்கிறத வெர்டிகலாக, எஃப்ங்கிறதையும் வெர்டிகலாக எழுதுகிறோம். எக்ஸ் எழுதியாச்சு, எஃப் எழுதியாச்சு. இதனுடைய டோட்டல் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, 31% சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் என்னென்ன கேபிட்டல் என், என்ஸ் ஈக்குவல் டு 31. இது அப்படியே இருக்கட்டும். ஜாமெட்ரிக் மீன்னா நமக்கு ஃபார்முலா ஜாமெட்ரிக் மீன் ஆன்டிலாக் ஆஃப் summation of f into log x by n. f log x வேணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது log x. எதை வச்சுன்னா எக்ஸை வச்சு தான். எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு log x கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கோ, 3 டிஜிட் இருக்குன்னா அதில் 1 லெஸ் பண்ணி 2 பாயிண்ட். இதில் இருக்கிற எல்லாமே 3 டிஜிட் தான் இருக்குது. அதனால் 2 பாயிண்ட் லாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி, லாகுங்கிறதுக்கு முன்னாடி முழு நம்பர் எத்தனை இருக்கோ அதில் ஒன்றை குறைச்சிக்கிட்டு எழுதணும், லெஸ் பண்ணி எழுதணும். 3 இருக்குன்னா 2 இருந்ததுன்னா 1 வரும். இதே சிங்கிள் டைம் இருந்ததுன்னா 0ன்னு வரும். இப்போ இதை எல்லாத்துலேயும் 2 போட்டுரும். லாக் எக்ஸ் எதுக்கு, 130க்கு இப்போ லாக் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 3 டிஜிட் இருந்ததுன்னா 2ன்னு எழுதிக்கணும், 2 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம லாக் எடுக்க வேண்டியது 13ல் 0, 13ல் 0. லாக் எடுக்கிறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் 4 டிஜிட் வேணும். இப்போ இதில் 130 இருக்குன்னா 13ல் 0வை பார்க்கணும். எதில், லாக் எங்கே இருக்குதுன்னா நம்ம புத்தகத்தில் லாஸ்ட் பேஜில் இருக்குது. முதல்ல நம்ம எழுத போகிறது இந்த 130க்கு லாக் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 13ல் 0. 13ல் 0 எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். 13 இதோ இருக்குது. 13ல் 0ங்கிறது முதல்ல இருக்கிறது 0, 0 1 2 3 அப்படி போகும். இந்த இடம் 0 1 2 3 4 5 6 7 8 9. 13ல் 0. 13ல் 0 அப்படிங்கிறப்ப நமக்கு இருக்கிறது இந்த இடம் என்ன வருது, 0.1139. அந்த 0.1139 எழுதிடுறோம். அடுத்தது 13ல் 5. 13ல் 5னா 13ங்கிறத பார்த்துக்கணும். 13 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு 13ல் 5 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதுக்கு நேராக வரணும், இங்கே 13க்கு நேராக வரும். என்ன வருதுன்னா 0.1303. 0.1303. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம லாக் கண்டுபிடிச்சிடறோம். எல்லாத்துக்கும் லாக் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்னா f இன்ட்டு லாக் எக்ஸ். எஃப் தோ இருக்குது, லாக் எக்ஸ் தோ இருக்குது. 3 இன்ட்டு 2.1139. 3ஆல் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 6.3417. அதே போல் அடுத்தது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு 2.1303 அதுக்கு 8.5212. இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் காலத்தில் எழுதிடுறோம். எஃப்ஐயும் லாக் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இந்த லாஸ்ட் காலத்தில் எழுதியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். இந்த எஃப் லாக் எக்ஸோட எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 66.771. ரைட். இப்போ ஃபார்முலா ஜாமெட்ரிக் மீன்ஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப் லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ வந்திருக்கு, 66.771 டிவைடட் பை
என்னங்கிறதுக்கு பதிலாக 31. ஆன்டிலாக் ஆஃப் இந்த 66.771 வந்து 31ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2.1539. இதுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஆன்டிலாக் எடுக்கணும். இந்த ஆன்டிலாக் எடுக்கிறப்ப ஒரு கவனமாக பார்த்துக்கணும். ஆன்டிலாக் எடுக்கிறப்ப மட்டும் எப்படி எடுக்கணும்னா பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத விட்டுடுங்க, அதை பார்க்கக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 டிஜிட், அதுக்கப்புறம் 1 டிஜிட், அதுக்கப்புறம் 1 டிஜிட், அப்படி தான் எடுத்துக்கணும் ஆன்டிலாக். நம்ம பார்க்க வேண்டியது 15, 3, 9. இதில் 15ங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். 15ங்கிறது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வர்ற 3ங்கிறது இதில் இருக்கக்கூடிய 3, இந்த இடம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 9 அப்படிங்கிறது மீன் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ன்னு ஒன்று இருக்கும், அந்த இடம். இந்த 3 இடத்துலையும் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணி எழுத வேண்டியதுதான், முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 15ல் 3ல் 9. 15ல் 3 என்ன வருதுன்னு பாருங்கள். 15 இதோ இருக்குது. 3ங்கிறது என்னன்னா இது 0, 1, 2, 3, 4, 5 அப்படி வரும். முதல்ல இருக்கிறது 0, அப்புறம் 1, 2, 3, 4 அப்படி. 15ல் 3ங்கிறது 1.422. 1.422. 1.422, அதாவது புக்கில் இருக்கிறது. அடுத்தது என்ன செய்கிறோம், 15ல் 3 அப்படிங்கிறது தான் 1.422. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 3ல் 9. 9ங்கிறது கடைசியாக இருக்கிற இந்த 3. இந்த 3யை அதோட சேர்க்கணும். ஒரு 3யை அதோட சேர்த்துறோம். 5, 2, 4, 1. இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, பாயிண்ட்டை விட்டுருங்க. 1425ன்னு வருது. இந்த 1425 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 1425ன்னு இருக்குது. இந்த 2 அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி எழுதணும், 3 டிஜிட் இருந்தால் தான் ஒன்று லெஸ் பண்ணி 2ன்னு எழுதுவோம். இப்போ என்ன செய்யணும், 2 இருக்குல்ல, 2வை எடுத்துடணும் அப்படின்னா எத்தனை டிஜிட் தாண்டி நம்ம பாயிண்ட் வைக்கணும்னா 2 இருந்ததுன்னா 3, 142.5. இதுதான் நமக்கு தேவையான ஜாமெட்ரிக் மீன் ஆன்சர். ஓகே.